Hi students, welcome to Vedi Academy. Okay, now we are going to discuss chemical properties of carbon compounds. Okay, so coming to 10th grade, okay, main 10th grade la in the particular chapter carbon and its compound ரொம்ப முக்கியம். Okay, பேசிக்காக நிறைய இயர்ஸில் 5 மார்க் கொஸ்டினாக இதை கேட்டிருக்காங்க. இந்த சாப்டர் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டினுமே இங்கேருந்து தான் வரும். ஸோ யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் சப்போஸ் இப்போ கொஸ்டினை வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, லைக் ஃபைண்டிங் XYZ ஆர் ஏபிசி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ், எத்தனாயிக் ஆசிட், இந்த சைடில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ லைக் ஐயோ இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்காமல் ஜஸ்ட் சிட் அண்ட் ப்ராக்டிஸ். ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி 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 ஈஸி பார்ட். ஓகே, ஸோ அண்டர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் நம்ம 4 ரியாக்ஷன்ஸ் தான் படிக்க போகிறோம், நாட் மோர் தென் தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கம்பஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பஷன் பற்றி படிக்கணும். செகண்ட் ஆக்சிடேஷன், தேர்ட் அடிஷன், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, இந்த பேர் தெரிஞ்சாலே போதும், நேமை வச்சே நம்ம என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்க போதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் கம்பஷன் அப்படின்னா பேர்ன் பண்ணுறதுன்னு அர்த்தம். இஃப் யூ கோயிங் டு பேர்ன் ஹைட்ரோகார்பன்ஸ், அப்போ அங்கே என்ன நடக்குதுன்ற படிக்கிறது தான் கம்பஷன். ஓகே, ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனை நம்ம ஆட் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குதோ அதுதான் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன், ஸோ அடிஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ கொடுத்துருக்க காம்பவுண்டில் ஹைட்ரஜனை நம்ம ஆட் பண்ணோன்னா அதுதான் வந்து அடிஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் சப்ஸ்டிடியூஷன்? ஒரு ஆளுக்கு பதில் இன்னொரு ஆளை பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் ஒரு எக்ஸ் காம்பவுண்ட் பிளேஸ் பண்ணோன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஹைட்ரஜன், அவ்வளோதான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ கம்பஷனும் ஈஸி, லைக் பர்னிங் பற்றி படிக்கிறது. ஆக்சிடேஷன் இஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ரியாக்ஷன் இஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், சப்ஸ்டிடியூஷன் இஸ் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஏதாவது காம்பவுண்ட்டை ஒரு எக்ஸ் காம்பவுண்ட்டை பிளேஸ் பண்ணோன்னா அது ஒரு ஆளுக்கு பதில் இன்னொரு ஆளை சப்ஸ்டிடியூட் பண்ணுறது வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். Okay, so in this video combustion and oxidation we are going to discuss in detail. So next video la addition and substitution paakalam. Okay, so coming to this very first thing, combustion. As I said, நம்ம burn பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் combustion. இப்போ ஏதாவது ஒரு ஹைட்ரோகார்பனை தூக்கி போட்டு எரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ஹீட்டோ அண்ட் லைட்டோ தான் கண்ணுக்கு தெரியும். ஏதாவது திங் பேர்ன் ஆகும்போது ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் லைட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மேஜர் ப்ராடக்ட் வந்து ஹீட் அண்ட் லைட். ஓகே, ஸோ கம்பஷன் நமக்கு என்ன ஹைட்ரோகார்பன்ஸ் கொடுத்தாலும் ஹீட் அண்ட் லைட் மேண்டட்ரி. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லைக் பேர்ன் பண்ணுறது ஆக்சிஜன் இருந்தால் தான் பேர்ன் பண்ணும். தட் வி நோ வெரி வெல். ஆக்சிஜன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸில் பேர்னிங் வந்து கஷ்டம். ஒன்லி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பேர்னிங் வந்து நடக்கும். ஸோ கம்பஷனை வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் கோல் எடுத்துக்கலாம். கார்பன் இஸ் கோல், ரைட்? So when you oxidize coal or when you heat coal in the presence of oxygen, that gives you carbon dioxide. Okay, this CH4 is called methane and this CH3 CH2OH is called ethanol. Okay, so எந்த hydrocarbons கொடுத்தாலோ while you're heating in the presence of oxygen, that gives you, like while you're burning, that gives you carbon dioxide, water, heat and light. Okay, so நம்ம burn பண்ணும்போது heat, light, carbon dioxide, water தான் ப்ரொடியூஸ் ஆகும் பேசிக்லி. ஓகே, as large amount of heat is released, combustion reactions are exothermic reaction. Okay, so large amount of heat release ஆகிறனால release of heat is called exothermic reaction. Okay, so that like short form exothermic and endothermic எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லைக் எக்ஸோ எண்டோ வந்து எப்போதுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். வாட் இஸ் எக்ஸோ, வாட் இஸ் எண்டோ? நமக்கு தெரியும் ஹீட் ரிலீஸ் பண்ணால் அது எக்ஸோ, அப்சர்வ் பண்ணால் எண்டோ. ஆனால் நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது அப்படியே ஆப்போசிட்டாக தப்பாக எழுதுவோம். ஸோ இன் ஆர்டர் டு மேக் இட் ஈஸியர், லைக் ஒரு ட்ரிக்கோடு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 வேர்ட் பாருங்கள். எக்ஸ்ன்னு யார் சொல்லுவோம்? எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படிலாம் சொல்லுவோம்ல. எக்ஸ்னா என்ன? அந்த ஒரு இடத்துல இருந்து அவங்க போயிட்டாங்க, ஸோ வெளியே போயிட்டனால அவங்க எக்ஸ். ஓகே, ஸோ ஹீட் வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே போயிட்டனால ரிலீஸ் ஆஃப் ஹீட் வந்து எக்ஸோ. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து எண்டோ, அப்சர்வ் ஆஃப் ஹீட் வந்து எண்டோ. ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ். எக்ஸ் அப்படின்னா அந்த பொசிஷன்லேருந்து அவங்க போயிட்டாங்க, வெளியே போயிட்டனால தான் அவங்க எக்ஸ். ஓகே, ஸோ ஹீட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து வெளியே போகிறனால ரிலீஸ் ஆஃப் ஹீட் இஸ் செட் டு பி
exothermic, and absorption of heat, like ஒரு திங்கை வந்து அப்சர்வ் பண்ணுது, ஹீட்டை வந்து உள்ளே அப்சர்வ் பண்ணி நமக்கு சில்லுன்னு கொடுக்குதுன்னா that will be endothermic. நெக்ஸ்ட் ரிவர்ஸில் இருந்தால் அது endothermic. ஓகே, ஸோ இங்கே ஹீட்டை வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ணுறதுனால this is exothermic reaction. ஓகே, now coming back to this combustion. ஸோ எல்லா ஹைட்ரோ கார்பன்ஸுமே ஒரே மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்கன்னா ஆமாம், ஓகே, பட் ஆனால் ஃப்ளேமில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கம்பஷனவே ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் கம்பஷன் எப்படி இருக்கும் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் கம்பஷன் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ கமிங் டு திஸ் நெக்ஸ்ட், சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட். அஸ் வி டிஸ்கஸ்ட் இன் த லாஸ்ட் வீடியோ, சேச்சுரேட்டட்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டில் இருக்கும். அன்சேச்சுரேட்டட்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இல்லை கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டில் இருப்பாங்க. that we discussed in the last video. Okay, now as I said, what is combustion? Combustionங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடேஷன், லைக் ஆக்சிஜன் சப்ளை அங்கே இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் யாரை பிரேக் பண்ணுறது ரொம்ப ஈஸினா சிங்கிள் பாண்டை ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம பேர்ன் பண்ணும்போது ஆக்சிஜன் சப்ளை இருக்குமா? ஸோ that oxygen supply will break this single bond easier. ஸோ ஈஸியாக பிரேக் ஆகும். ஸோ கார்பன் வந்து ஈஸியாக கார்பன் டை ஆக்சைடாக ஃப்ரேம் ஆகும். அண்ட் இங்கே கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்குது, எங்கேயுமே லேகிங் இல்லாமல் எல்லா கார்பன்ஸுமே ஆக்சிடேஷன் போகிறனால this saturated hydrocarbon will undergo complete oxidation. ஓகே, அண்ட் இது கம்ப்ளீட் ஆக்சிடேஷனாக இருக்கனால will get blue flame. எங்கெல்லாம் நம்ம பேர்ன் பண்ணும்போது ப்ளூ ஃப்ளேம் பார்க்குறோமோ, அண்ட் ஹியர் ஆஃப்டர் யூ மஸ்ட் திங்க் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ எங்கெல்லாம் ப்ளூ ஃப்ளேம் கிடைக்குதோ அங்கே வந்து ஸ்மோக் ரிலீஸ் ஆகுமா? சூட் வந்து இருக்காது. நோ சூட்டி ஃப்ளேம் வில் பி நோட்டிஸ்ட். ஓகே, கிளியர் ப்ளூ ஃப்ளேம் தான் கிடைக்கும் நமக்கு. வி கேன் சே கிளியர் ப்ளூ ஃப்ளேம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளியர் ப்ளூ ஃப்ளேம் கிடைச்சா இட் மீன்ஸ் தட் அங்கே கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு. ஓகே, சேம் கமிங் டு திஸ் அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ சேம் இங்கேயும் ஆக்சிஜன் சப்ளை இருக்கும், as it is an combustion ஆக்சிஜன் சப்ளை இருக்கும், அடிஷன் ரியாக்ஷன். ஸோ அடிஷன், இப்போ ஆக்சிஜன் வந்து நம்ம சப்ளை பண்ணும்போது டபுள் பாண்டை பிரேக் பண்ணுற அளவுக்கு இந்த ஆக்சிஜனுக்கு எனர்ஜி இருக்கானா? இல்லை. ஓகே, they are not that efficient to break double bond. அப்போது மேலே மட்டும்தான் சிங்கிள் பாண்டை தான் பிரேக் பண்ண முடியுமே தவிர கீழே பிரேக் பண்ண முடியாது. ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்குதானா? இல்லை, இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்கும். இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஓகே, ஓகே, டபுள் பாண்டே பிரேக் பண்ண முடியல, அப்போ ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அகெயின் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸில் இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த இன்கம்ப்ளீட்டாக நடக்கிறனால தான் they will be giving an yellow flame with soot. ஓகே, ஸோ you can see some black smoke, right? அந்த மாதிரி சூட் ரிலீஸ் ஆச்சுன்னா சூட்டி ஃப்ளேமாக இருக்கும். லைக் அந்த ஸ்மோக் எல்லோ கலரோட எங்கெல்லாம் எல்லோ ஃப்ளேம் இருக்கோ அங்கே மட்டும்தான் பிளாக் கலர் ஸ்மோக் வரும். ஓகே, ஸோ எங்கெல்லாம் எல்லோ கலர் இனிமேல் பார்க்குறீங்களோ யூ மஸ்ட் நோ தட் இட் இஸ் நாட் அண்டர்கோயிங் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். அங்கே வந்து இன்கம்ப்ளீட்டாக நடக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வுட் எடுத்துக்கலாம். ஓகே, இமேஜின் திஸ் இஸ் வுட். ஸோ இப்போ நான் பேர்ன் பண்ணுறேன்னா கம்ப்ளீட்டாக வுட் பேர்ன் ஆகுமானா? இல்லை. திஸ் அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனை உள்ளே வாங்கி பேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஆக்சிஜனை உள்ளே வாங்கி பேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இங்கே கீழே இருக்க இந்த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து ஆக்சிடைசேஷன் நடக்காது. மேலே இருக்க பார்ட் பேர்ன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சிஜன் வில் பி பெனட்ரேட்டிங் இன்சைட், அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் நடக்கும். அதனால தான் வுட்டெல்லாம் பேர்ன் பண்ணும்போது யூ கேன் சி எல்லோ சூட்டி ஃப்ளேம். ஸோ அங்கே வந்து இன்கம்ப்ளீட்டாக நடக்கும், கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் நடக்காது. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, வென் யூ கெட் அ ப்ளூ ஃப்ளேம் வித்தவுட் சூட் இல்லாமல் ப்ளூ கிளியர் ஃப்ளேம் கிடச்சா இட் மீன்ஸ் இட் இஸ் அ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். that leads to complete oxidation அங்கே நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் அன் எல்லோ ஃப்ளேம் வித் சூட்டி ஃப்ளேம், லைக் சூட் இருந்ததுன்னா, லைக் ஸ்மோக் இருந்ததுன்னா, இட் மீன்ஸ் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், அதாவது சி டபுள் பாண்ட் சி இல்லை சி ட்ரிபிள் பாண்ட் சி அங்கே இருக்குன்னு அர்த்தம். and that leads to an incomplete oxidation. Okay, I hope you understood this topic. Now, okay, have you observed the bottom of cooking vessels getting blackened? Okay, வீட்டில் இருக்க சில வெசல்ஸ் வந்து சம்டைம்ஸ் பிளாக் ஆகும் ரொம்ப. ஏன் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்டிங் வந்து பேர்ன் பண்ணுறோம், லைக் ஃபுல்லாக கேஸ் சிலிண்டர் ஃபுல்லாக இருக்கும்போது பேர்ன் பண்ணுறோன்னா யூ வில் கெட் அ ப்ளூ ஃப்ளேம் லைக் திஸ், ரைட்? ஹேவ் யூ நோட்டிஸ்ட் இட்? இது என்ன இண்டிகேட் பண்ணுது? ப்ளூ ஃப்ளேம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஐ கேன் சி ஹோல்ஸ், ரைட்? ஸோ எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் தெரியுமா? இந்த ஹோல்ஸில் வந்து பிளாக்கேஜ் எதுவும் இல்லாமல் கேஸ் ஃப்ளோ கரெக்டாக இருக்குது, கம்ப்ளீட்டாக நடக்குதுனா தான் யூ வில் கெட் சச் கைண்ட் ஆஃப் ப்ளூ ஃப்ளேம் விச் இண்டிகேட்ஸ்
கம்ப்ளீட்டாக எந்த பிளாக்ஸுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக அங்கே ஆக்சிடேஷன் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நமக்கு ப்ளூ ஃப்ளேம் கிடைக்கிது. சப்போஸ் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த ப்ளூ ஃப்ளேம் புதுசாக இருக்கும்போது நீட்டாக எரியும், ப்ளூ கலரில் நமக்கு கிடைக்கும். லைக் இந்த பர்னர் வந்து புதுசாக இருக்கும்போது, லைக் சப்போஸ் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, வருஷமே ஆயிடுச்சு அப்படின்னா போக 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 இந்த பர்னர் வந்து பிளாக்காக எரியும். ஏன் அப்படின்னா லைக் இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்ச நாள் போக போக பிளாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும் அங்கங்கே, இல்லைன்னா போய் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் போய் அங்கே டெபாசிட் ஆக க்ளோஸ் ஆகும். ஸோ க்ளோஸ் ஆகும்போது கேஸ் சப்ளை கம்ப்ளீட்டாக இருக்குமானா இருக்காது. ஸோ இன்கம்ப்ளீட்டாக கேஸ் சப்ளை இருக்கனால that will leads to this லைக் எல்லோ கலர் நமக்கு ஃப்ளேம் தெரியும். எல்லோ கலர் அங்கங்கே எல்லோ கலரிஷாக தெரியும். சம்டைம்ஸ் மொத்த பர்னருமே எல்லோவாக எரியும். எப்போல்லாம் நமக்கு இந்த எல்லோ கலராக எரியுதோ அப்போல்லாம் வெசல்ஸ் வந்து பிளாக்கனாக மாறும். ஓகே, தட் இஸ் பிகாஸ் கம்ப்ளீட்டாக ஆக்சிஜன் அவங்களால சப்ளை பண்ண முடியல, பிளாக்கேஜ் இருக்கனால. ஸோ that leads to incomplete combustion. As we discussed earlier, incomplete combustion like incomplete oxidation will leads to yellow and sooty flame. அப்போ அங்கே என்ன இருக்கும், black color smoke ரிலீஸ் ஆகும். அந்த black color smoke தான் வெசல்ஸோட பாட்டமில் பிளாக்காக டெபாசிட் ஆகுது. ஓகே, can you understand this? Okay, coming to this next, when fuels such as coals and petrol burns. ஓகே, இவங்க பேர்ன் ஆகும்போது that will be like இவங்க பேசிக்காகவே கோல் அண்ட் பெட்ரோல் வந்து they'll have a small amount of nitrogen and sulfur in them. Okay, so nitrogen with oxygen supply, that leads to nitrogen dioxide. Sulfur with oxygen supply, that gives you sulfur dioxide. அப்போ oxides of nitrogen, oxides of sulfates கிடைக்கிறனால that is highly harmful to the environment. So major pollutant release ஆகும். Okay, when you combust this coal and petrol. Okay, so that's all about combustion. So combustion is something like it is an oxidation process. Saturated compound irundaduna, that will leads to saturated compounds will leads to complete oxidation. Unsaturated compounds will leads to incomplete oxidation. And saturated hydrocarbons vandu blue flame without soot kudupanga, whereas unsaturated will give you an yellow color flame with soot. Okay, these are the points you want to keep it in the mind. So now coming to this next topic, oxidation. Okay, so oxidation அப்படின்னா டைரெக்டாக அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான் ஆக்சிடேஷன். ஓகே, நம்ம ஒரு ரியாக்டன்ட்ல நம்ம ஆக்சிஜன் சப்ளை பண்ணோம்னா அதான் ஆக்சிடேஷன். ஸோ கமிங் டு திஸ் காம்பவுண்ட், திஸ் இஸ் எத்தனால். ஓகே, as we discussed earlier, 2 கார்பன் இருந்தால் ஈத் கனெக்டட் வித் சிங்கிள் பாண்ட், அதனால ஏன். இது ஆல்கஹாலிக் ஃபேமிலி, அதனால ஓஎல்னு நோட் பண்ணணும். that gives you ethanoic acid. Okay, so how do we find this அப்படின்னா this reaction will happen only when the reaction is taken place in the presence of alkaline KMnO4. What is KMnO4? It is potassium permanganate, or acidified K2Cr2O7. Okay, so இந்த 2 reagent நம்ம யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து டைரெக்டாக நமக்கு கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் நடந்து ஆசிட் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஓகே, சப்போஸ் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது லைக் பிசிசி ஆர் பிசிடி இந்த மாதிரியான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணனா டோன்ட் பேனிக் வித் திஸ். ஏன்னா இது உங்கள் சிலபஸில் இல்லை, யூ ஆர் நாட் கோயிங் டு லேர்ன், பட் வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் லைக் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடந்தால் டைரக்ட்லி யூ வில் கெட் ஆசிட் ப்ராடக்ட், வேரஸ் பார்ஷியல் ஆக்சிடேஷன் நடந்தால் that will gives you aldehyde. ஸோ இந்த ஆல்டிஹைட் ப்ராடக்ட் எப்போ கிடைக்கும்னா இந்த மாதிரி ரியேஜென்ட்ஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது யூ வில் கெட் ஆல்டிஹைட் as a ப்ராடக்ட். ஓகே, சம்டைம்ஸ் ரொம்ப கொஸ்டினை டஃப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா they will be asking ப்ராடக்ட்ஸ் வந்து வென் பார்ஷியலி ஆக்சிடைசிங் காம்பவுண்ட் வந்து என்ன ப்ராடக்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும்னு எழுதினா போதும். யூ நீட் நாட் டு கிவ் எனி எக்ஸாம்பிள்ஸ், தட் இஸ் நாட் இன் த சிலபஸ், ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். ஸோ இது மட்டும் படித்தா போதும். Okay, so when ethanol is oxidized in the presence of alkaline KMnO4 or acidified K2Cr2O7, that gives you an acid. Okay, so for example, maybe ethanoic acid propanoic acid மாற்றலாம். Okay, propanoic acid, so complete oxidize ஆனால் என்ன ப்ராடக்ட் கொடுக்கும்? So that will gives you CH3 CH2 COOH வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதான் ஃபங்க்ஷனல் குரூப் OHக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆல்ஃபா கார்பன்னு சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்க 2 ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆகி ஒரு ஆக்சிஜன் வந்து செட்டில் ஆகும். ஓகே, ரிமெம்பர் லைக் தட்
பட் ஆனால் இது கொஞ்சம் பெரிய மெக்கானிசம் தட் இஸ் லைக் அதை டச் பண்ணோன்னா கண்டிப்பாக புரியாது இப்போதைக்கு, பிகாஸ் யூ வாண்ட் டு நோ அபவுட் நியூக்ளியோஃபைல் அட்டாக், எலக்ட்ரோஃபைல், ப்ரோட்டனேஷன், சில டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐம் நாட் கோயிங் that deeper inside. மேபி 11th 12th டாபிக்ஸ் கவர் பண்ணும்போது ஷுவர்லி I'll be discussing all those things. ஓகே, இப்போ ஜஸ்ட் ரிமெம்பர் லைக் இந்த 2 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஆக்சிஜன் வைப்போம். That is how you will be getting a product. So propanol will turn into propanoic acid. Okay, so that's all. So இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, இது வரைக்கும் எந்த கொஷினுமே காம்ப்ளிகேட் பண்ணதில்லை. ஸோ ஒன்ஸ் வந்து எத்தனால்லேருந்து எத்தனாயிக் ஆசிடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ரியாக்ஷன் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆர் ப்ரொப்பனால்லேருந்து ப்ரொப்பனாயிக் ஆசிட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், இது தாண்டி காம்ப்ளிகேட் பண்ணி எதுவுமே கேட்டதில்லை இதுவரை. அண்ட் ஒன் மோர் திங் விச் யூல் கெட் இஸ் லிஸ்ட் அவுட் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 5 மார்க் கொஸ்டினில் சப்டிவிஷன்ஸில் they will be asking this question. List out an oxidizing agent. ஸோ அந்த இடத்துல you want write alkaline KMnO4 acidified K2Cr2O7. ஓகே, இங்கே ஹீட்டும் நடக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 ரியேஜென்ட் எழுதினா போதும். ஸோ தட் இஸ் ஹவு கொஸ்டின் இஸ் ஆஸ்க்ட் இன் ஆக்சிடேஷன். ஓகே, நவ் கமிங் டு திஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், what happens when acidic acid is burned in the presence of air? Okay, so this is deals with burning-னு கொடுத்துட்டனால இது வந்து combustion reaction. Okay, so acidic acid formula CH3COOH. ஸோ நம்ம பேர்ன் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இந்த presence of oxygen, அதனால் oxygen. So that gives you carbon dioxide, water, heat and light. அவ்வளோதான், nothing to be complicated in combustion. என்ன நமக்கு ஹைட்ரோகார்பன் கொடுத்தாலும் it doesn't care about it. burn in the presence of oxygen கொடுத்துட்டாங்களா, தென் கண்ணை மூடிட்டு இந்த ப்ராடக்ட் எழுதிடுங்க, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், ஹீட் அண்ட் லைட். ஓகே, ஸோ கமிங் டு திஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின், திஸ் இஸ் வெரி ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹவு குட் யூ பிரிங் த ஃபாலோயிங் கன்வர்ஷன்? ப்ரொப்பனால் டு ப்ரொப்பனாயிக் ஆசிட். ஓகே, ஸோ ப்ரொப்பனால் ப்ரோப்னா 3 கார்பன், ஏன்னு இருக்குது, அப்போ சிங்கிள் பாண்ட், OL இஸ் ஆல்கஹாலிக் ஃபேமிலி எழுதுவோமா? ஸோ 3 கார்பன். So connect with CH3, CH2 and CH2OH. Okay, this is propanol and that we are going to convert into propanoic acid CH3, CH2, COOH. இப்போ தானே டிஸ்கஸ் பண்ணோம். So that will take place only in the presence of alkaline KMnO4 or acidified K2Cr2O7. Okay, that's all. So you practice this reaction. ஸோ சிம்பிள், கொடுத்துருக்க கார்பன்ஸ் அப்படியே எழுதுகிறோம். இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்க ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஆக்சிஜனை ப்ளேஸ் பண்ணால் போதும். ஓகே, பட் ஆனால் இது மெக்கானிசம் கிடையாது. தேர் இஸ் லைக் KMnO4 உள்ள வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்னு ஒரு 4 ஸ்டெப்ஸ் வரும், 3 ஸ்டெப்ஸ் வரும் மினிமமாக. ஸோ தட் வி ஆர் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் இன் டீட்டெயில், பிகாஸ் அது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும், பிகாஸ் அந்த சின்ன டேர்ம்ஸ் எல்லாம் நிறையா படிக்கணும். ஷுவர்லி இன் 11th and 12th இந்த டாபிக் வரும், அப்போ நான் கம்ப்ளீட்டாக அந்த மெக்கானிசம் போடுறேன். ஓகே, so practice this. Thank you. We'll meet in the next video.